எட்டுத் தொகை. பாவலரொடு காவலரும் கைகோர்த்துக் கவிபுனைந்து கன்னித்தமிழ் வளர்த்த காலம் சங்க காலம். அக்காலத்தில்தான் பழங்காலத்தில் தமிழ்மொழியில் தோன்றி வளர்ந்த இலக்கியங்களில் அழிந்து மறைந்தவை போக எஞ்சியவை காக்கப்பட்டு புலவர்களாலும் புரவலர்களாலும் தொகுக்கப்பட்டு சங்க இலக்கியம் என்ற பெயரால் குறிக்கப்பட்டது. சங்க இலக்கியங்கள் என்று குறிப்பிடப்படும் அப்பழந்தமிழ் நூல்களின் தொகுப்பு எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு. இவையே 14 மேற்கணக்கு நூல்கள். இங்கு எட்டுத்தொகை குறித்து சற்று விளக்கமாக அறிவோம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என 8 தொகுதிகளாக தொகுக்கப்பட்ட 8 நூல்கள் எட்டுத்தொகை. தொகை, என் பெருந்தொகை, என் கோவை என்றும் அழைக்கப்பெறும் இதில் இடம்பெறும் பாடல்கள் ஒவ்வொன்றும் பலரால் பல்வேறு காலகட்டங்களில் பாடப்பட்டு பொருளினாலும் செய்யுள் வகையினாலும் அடி அளவினாலும் ஒரு சேர தொகுக்கப்பட்டது. இதில் இடம்பெறும் பாடல்கள் 3 அடிகள் சிற்றெல்லையும் 140 அடிகள் பேரெல்லையும் பெற்றுள்ளன. பாடியவர்களில் அரசர்களும் பெண்பார் புலவர்களும் உண்டு. ஆசிரியர் பெயர் தெரியா பாடல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. இவற்றுள் அகப்பொருள் பற்றிய நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு. புறப்பொருள் பற்றிய நூல்கள் பதிற்றுப்பத்து, புறநானூறு. அகமும் புறமும் கலந்தமைந்த நூல் பரிபாடல். ஆசிரியப்பா செய்யுள் வகையால் ஆனது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்றுப்பத்து, அகநானூறு, புறநானூறு. கலிப்பா செய்யுள் வகையால் ஆனது கலித்தொகை. பரிபாட்டு செய்யுள் வகையால் ஆனது பரிபாடல். முதலாக தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுவது குறுந்தொகை. காலத்தால் முந்தியது புறநானூறு. காலத்தால் பிந்தியது பரிபாடல், கலித்தொகை. எட்டுத்தொகை நூல்களை பட்டியலிடும் ஒரு வெண்பா நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியே, அகம் புறம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை. கவிஞர் பொன் ராஜன் பாபு.